ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். இது வதக்கிறதுனால நான் 3 ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இதோட நான் வந்து கேஷ்யூ நட் சேர்த்துக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 கிலோ நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தக்காளி 3 பெரிய தக்காளி நான் சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் கசகசா நான் சேர்த்துருக்கேன். எதுக்குன்னா இது வந்து கிரேவி நல்லா திக்னஸாக வர்றதுக்காக நான் அதை சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பேஸ்ட்டாக சட்னி மாதிரி இல்லாமல் நல்லா இன்னும் பேஸ்ட்டாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா கிரேவியாக சூப்பராக வரும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அதே கடாயை நான் வச்சுருக்கேன். இதில் 3 ஸ்பூன் பட்டரு நான் போட்டுக்கிறேன். இதில் போட்டதும் அந்த அரைச்சதை நம்ம அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் பட்டைப்பொடி போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். இது நல்லா க்ரீமியாக வரணுன்றதுக்காக நான் ஒரு டிப் சொல்கிறேன். இதில் நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம க்ரீம் இல்லாத காரணத்துக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு அந்த ஸ்வீட்னஸ் வர்றதுக்காக 1 ஸ்பூன் சீனி போட்டிருக்கேன் நான். போட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ண பன்னீரை நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். மேலே மல்லித்தலை தூவிக்கலாம். இல்லைன்னா கஸ்தூரி மேத்தி நல்லா போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். இதோட மேலாப்பில் நான் 1 ஸ்பூன் பட்டர் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ முடிச்சாச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நிப்பாட்டிக்கலாம். இல்லை எனக்கு நல்ல தண்ணியாக வேணும் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மேலே நான் ஒரு பட்டர் போட்டிருக்கேன் கார்னிஷிங்காக. இது கூட வந்து சப்பாத்தி, புலாவ், ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் வந்து காம்பினேஷன் சும்மா டக்கராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். For more updates, subscribe to Anand Harshini Vlogs. Thank you. Bye bye.